ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? யூஸ்வலாக வேலைக்கு போகிறவங்க காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக ஒரு சட்னி குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்பீங்க. வீக்கெண்ட் ஹாலிடே வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலா வறுத்தரைச்சி மட்டன் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் ரைஸ் அப்புறமா நைட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டைம் செஞ்சால் அடிக்கடி செய்ய தோன்ற அளவுக்கு ரொம்ப ருசியான இந்த மட்டன் குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதோட 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கசகசா அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். லைட்டாக வறுபட்டு வாசம் வரும், அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 மிளகாய் சேர்க்குறேன். நம்ம காரம் பத்தலைன்னா பின்னாடி ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டு இப்போ வாசம் வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு அனாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் ஸ்மால் சைஸில் 2 தக்காளி எடுத்து லைட்டாக ஒரு சுற்று விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். 1/4 கிலோ மட்டன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அதை சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம். நான் ஒரு 7லேருந்து 8 விசில் போட விடுவேன், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். உங்களோட குக்கரில் எந்த அளவுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக திரும்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி தேங்காய் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா ஜம்முன்னு வாசனையோடு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சூடான சுவையான மட்டன் குழம்பு இப்போ ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் குழம்பை சிம்பிளாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும், பரோட்டா எல்லாத்துக்கூடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.